தாவீது வந்ததும், எலியா வந்ததும் தேசம் அசைந்தது. தாவீது வந்ததும் தேசம் பாட ஆரம்பிச்சிட்டு. அதுவரை பாட்டே கிடையாது, எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். தாவீது என்றானதும் ஜனங்களும் பாட்டுனா பாட்டு. ஏன்னா கோலியாத் என்ன பண்ணிட்டான்? விழுந்துட்டான். ஹல்லேலூயா. எலியாவால் தேசம் அசைந்தது, தாவீதால் தேசம் பாடினது. பவுல் வரும்போது ஜனங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள். நம்மால ஒரு சைடு இழுத்துட்டாக்க வாராரு. ஏன்னா பவுலை பொறுத்த வரைக்கும் அவர் சரீரத்தை பார்த்தாலே இவரா. ஒரு ஊரில் ஒரு ஊழியக்காரரை இன்வைட் பண்ணியிருந்தாங்களாம். அவர் ட்ரெயினில் போய் இறங்கினாராம். அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிற்கிறாங்க. இவர் இறங்கி கொஞ்ச நேரம் பார்க்குறாராம். இப்படி வெளியே நின்று பார்க்கும்போது எல்லாரும் ட்ரெயின் டோரே பார்த்துட்டே இருந்தாங்களாம். இவருக்கு பிடி கிடச்சிட்டு நம்மளை தான் ரிசீவ் பண்ண நிற்கிற. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஆள் ஒரு 7 அடி உயரத்தில் கோட்டு சூட்டெலாம் போட்டுட்டு அப்படி வந்து இறங்குனதுமே டச்சும் பாரு, நம்ம எல்லாம் கீழே விழுந்துருவோன்னு நினச்சிட்டு இருந்துருப்பாங்க. இது நம்ம ஆள் பார்த்தா ஒரு டிஷர்ட்டையும் போட்டுட்டு அப்படியே ஒல்லியா, இவர் பயங்கர வல்லமையான ஊழியக்காரரா. இப்படி இறங்கி வந்து கொஞ்ச நேரம் பார்க்கும்போது இவருக்கு தெரிஞ்சிட்டு நம்மளை தான் தேடிட்டு இருக்கிறாங்க. இவர் மெதுவாக போய், ஹலோ, இப்போ ஒன்றும் தர முடியாது போ, நான் தான் அது பாஸ்டர், நீங்களா இது? இப்படி மேலேயும் கீழேயும் பார்த்தாங்களா, நீங்களா அது? நான் தான், வாங்க கூட்டிகிட்டு போங்க. வந்தவங்களுக்கெல்லாம் சங்கடாயிட்டு. ஊழியம் நல்லா நடக்குதோ இல்லையோ, போகிறவங்க எப்படி போகணும்? அடிக்கட்டா போகணும் அப்படின்னு சிலர் இருக்கிறாங்க. ஆமே. இந்த எலியா நம்ம பாருதான். இந்த பவுலை பாருங்க, அவருடைய போவார், அவரே கலங்கிட்டு தான் போறாரு. ஆமே. ஆண்டவரே, உள்ள போய் என்ன ஜெபம் பண்ணிட்டு வர்றாரு தெரியுமா? இந்த முள்ளு என்னை குத்தும், சாத்தானுடைய அவரே வழியில போகும்போது வந்துட்டான் பாரு. என்ன கலக்குறீங்க, எங்களுக்கு கலங்குறது யாருக்கு தெரியும்? என்ன கலக்குறீங்க? அவன் தாக்கத்தை உண்டாக்குகிறவன். இந்த சூரியன் எழும்பிட்டுன்னு வைங்கள, சூரியன் எழும்ப ரெடி ஆயிட்டுனா இருள் ஓடுறதுக்கு ரெடி ஆயிரும். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் என்ன பண்ணுவாராம் தெரியுமா? வேற ஒண்ணும் பண்ண மாட்டார், அடிக்கொடி ஏற்றுவார். அந்த கொடியை பார்த்ததும் சத்துரு எப்படி ஓடுவான் தெரியுமா? தண்ணீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். வெள்ளம் போல ஆமென். தண்ணீர்கள் உடைந்து மூன்றாவது இவன் எப்படி எழுந்தான் என்றால், பாகாலின் இருளுக்கு எதிராக எழுந்தான். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்நிய வல்லமைக்கு எதிராக எழும்பணும். ஆமென். அதான் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்வார், மற்ற எல்லா ஜனங்களை பார்த்து சொல்வார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆனா சீஷர்களை பார்த்து சொல்லுவார், உலகத்தில் உங்களுக்கு. ஏன் அப்படி சொல்லுவாருன்னா, இந்த கல்லின் மேல நான் என்ன பண்ண போறேன்? ஏன்னா கிறிஸ்துவை குறித்த வெளிச்சம் யாருக்கு தான் இருந்துச்சு? சீஷர்களுக்கு தான் இருந்துச்சு. அந்த வெளிப்பாடு மேல நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? சபையை கட்ட போறேன். எதோட ஃபைட் இருக்கும் தெரியுமா உனக்கு? பாதாளத்தின் வாசல்கள். பாதாளத்தின் வாசல் சொல்லுவாரா, வாசல்கள் சொல்லுவாரா? பாதாளத்துக்கு எத்தனை வாசல் உண்டு? நிறைய வாசல் இருக்கு. ஆனா பரலோகத்துக்கு எத்தனை வாசல் உண்டு? அந்த வாசலுக்கு பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க, ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்ப உலகத்துல எங்கிருந்து நமக்கு நெருக்கம் வரோன்னு தெரியாது. அப்ப நம்ம இந்த இருளை கிழித்துட்டு தான் வெளியே வரணும். நம்ம வெளியே வரும்போது இந்த இருள் எல்லாம் நிர்மூலமாகும்.
தாவீது என்கிற சூரியன் யுத்த களத்தில் வரும் வரைக்கும் கோலியாத் என்னும் இருள் நின்று கொண்டே இருந்தது. ஆனால் இந்த தாவீது என்கிற சூரியன் இந்த யுத்த களத்துக்குள்ள என்று ஆனதும் கோலியாத் என்கிற இருள் சரிஞ்சு கிடக்குது. அவன் லாஸ்டா நின்னது தாவீது நிக்கிறதுக்கு முன்னாடி. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து. அப்போ தேவோராளாகிய நாம் எழும்பும் அளவு உங்க குடும்பத்தில் சில பலவீனம் என்கிற இருள், தரித்திரம் என்கிற இருள், சாபம் என்கிற இருள் சில குடும்பத்தில் பாருங்க, அடுத்தடுத்து மரணங்கள். கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி போன் பண்ணாங்க கண்ணீரோட. 6 மாசத்துல 6 மாசமோ 3 மாசமோ அதுக்குள்ள நடந்த மரணங்கள் லிஸ்ட சொல்றாங்க. அவங்க குடும்பம், அவங்க சொந்தங்க, அதாவது நெருங்கின அந்த சர்க்கிள்குள்ள நடந்த மரணங்களை சொல்றாங்க. என்னது இது? ஆமென். ஒரு மனுஷன் கதை எழுதினா கூட இப்படி எழுத முடியாது. அப்படி அடுத்தடுத்து. அப்போ ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இவங்க எப்படி இவங்களால, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அடுத்து யாருன்னு பயந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னாங்க. இது என்ன ஒரு இருள் தெரியுமா? இது எப்படிப்பட்ட இருள் தெரியுமா? ஏன்னா முதல் மரணத்தில் இவங்க இப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க, அடுத்த மரணத்தில் இவங்க இப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க. சரி, வயசாகி 80 வயசு தாண்டி இறந்தாங்கன்னு ஓகே. அவங்க சொன்ன ஏஜ் எல்லாம் பார்த்தா, அப்போ அவங்க சொன்னது அடுத்து யாருன்னு நாங்க பயந்துட்டு இருக்கிறோம். இதே போலதான் இன்னொரு சகோதரர் வந்தார் நம்ம சர்ச்சில் மெம்பரா, இப்ப வெளியூர்ல இருக்கிறாங்க. அந்த ஃபேமிலியில் என்னன்னா, அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது இறந்துருவாங்க அட்டாக்ல. இது நினைச்சு இவருக்கும் கரெக்டா அந்த ஏஜ் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அட்டாக் வருது. நேரம் இங்க கொண்டு வந்தாங்க. அப்படி வீட்டு சோஃபால அப்படி படுத்துட்டாரு. முடியல. அந்த குடும்பம், சின்ன பிள்ளைங்க, கண்ணீர். ஆனா கர்த்தர் விடல. கர்த்தர் தூக்கி எடுத்து இன்னைக்கும் சாட்சி ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ நல்ல கவனிங்க. இப்படி நம்ம குடும்பத்தின் சூழ்நிலை தெபோராளை உனக்கு தானே தெரியும். தெபோராளை தான் பார்க்குறாங்க. இல்லை, யாராவது எழும்ப மாட்டாங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறோம். எத்தனை காலம் தான் இன்னொருத்தங்க ஜெபத்தை சார்ந்திருப்பீங்க? யோசுவா எத்தனை காலம் தான் யோசுவா? ஈசாக்கு எத்தனை காலம் தான் ஈசாக்கு? நீ இப்போ எழும்ப தொடங்கிரு. நீ எழும்ப தொடங்கிரு. நான் எழும்பலைன்னா இந்த பாகாலின் இருள் வந்து தேசத்தை, ஜனங்களை மூடி, கர்த்தரும் பாகாலும் தெய்வம் என்கிற நிலையை தாண்டி எங்க கொண்டு போய் விட்டுரும் தெரியுமா? பாகால் மட்டும்தான் தெய்வம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், ஒரு மலை. அந்த மலையில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அங்கே போகும்போது அங்கே அந்த மலையில் அந்த ஃபேமிலியுடைய 3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருந்தவங்க மிஷனரியா இருந்தது கேள்விப்பட்டோம். ஆனால் இப்போ 4ஆம் தலைமுறை நினைக்கிறேன். அந்த 4ஆம் தலைமுறை வந்து ஒரு பேர் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன இல்லை தெரியுமா? சம்பந்தமே. இது அடுத்த தலைமுறை எங்க கொண்டு விட்டுரும் தெரியுமா? ஒரு கட்டத்தில் ஒரு சாட்சி, ஒரு வாலிப பிள்ளை எழுதியிருந்தா, 23 வயசு இருக்கும் நினைக்கிறேன். வந்து அவங்க அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன், இவ வந்து 2ஆம் தலைமுறை கிறிஸ்டியன். இவளுக்கு 8th ஸ்டாண்டர்ட்ல கேள்வி வர ஆரம்பிச்சது. கேள்விகளுக்கான ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரா அப்படிங்கிற டவுட்டே. சிலருக்கு வந்து ஓவரா படிச்சு என்ன ஆயிரும் அப்படின்னா டவுட் வந்துடும். நல்ல விஷயத்துக்கு டவுட் வந்தா ஓகே. அதாவது விசுவாசத்தின் அடிப்படையே என்ன தெரியுமா? தேவன் ஒருவர் உண்டு. அதுல கேள்வி வந்துடக்கூடாது. தேவன் எனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா அந்த கேள்விகள் வந்தா பதில் உண்டு. தேவன் ஒருவர் உண்டு அப்படிங்கிற அதுல ஒரு கேள்வி வராதபடிக்கு தேவன் நம்மை காப்பாரா. இந்த பிள்ளைக்கு வந்துட்டு
அதனால இவ போய் சர்ச் எல்டர்ஸ்ட அவளுக்கு எங்கெல்லாம் யார்ட்டெல்லாம் கேட்கணும் கேட்டால் அவளுக்கான ஆன்சர் கிடைக்காததுனால அவள் போய் ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது அவள் என்ன சொல்லுவாளாம், நான் வந்து ஒரு நாஸ்திகன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பேரண்ட்ஸ் நிமித்தமாக அவர் என்ன எங்கே போக வேண்டியிருக்கும், சர்ச்சுக்கு போக வேண்டியிருக்குமா. இப்படிப்பட்ட நிலையில் தான் அவள் வாழ்க்கையில் அவள் அறியாத ஒரு பயமும் ஒரு திகிலும் ஒரு நடுக்கமும் சூழ ஆரம்பிச்சது. ஆமென். அவள் அறியாத ஒரு தேடல் வர ஆரம்பிச்சது. ஆமென். அந்த தேடல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரே இல்லை என்கிற நிலையில் இருக்கிற கேட்க ஆரம்பிச்சா. ஆண்டவருடைய கிருபையினால நம்ம லைவை வந்து பார்க்க தொடங்கியிருக்கிறா. ஆமென். அவன் அந்த சாட்சியில் எழுதியிருக்கிறா. நான் யார்கிட்ட போய் தேவன் இல்லை தேவன் இல்லைன்னு சொன்னேனோ இன்னைக்கு அத்தனை பேர்கிட்ட போய் தேவன் உண்டு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த சாட்சியில் இந்த பாகால் என்கிற இருளை மேற்கொண்டு எலியாவே தெபோராளே நீ எழும்பலைன்னா உன் கூடாரத்தில் துதியின் சத்தம் நிறுத்தப்பட்டு வேறு சத்தம் எழும்பிடும். என் கூடாரத்தில் அப்படி வேண்டான்னு சொல்றவன், என் கூடாரத்தில் அப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்றவன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக யூரோப் கிறிஸ்டியன்ஸ் ஆகட்டும், மேலை நாட்டு கிறிஸ்தவர்களாகட்டும், அநேக மற்ற வழிபாடுகளால் கவரப்படுறதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமென். மற்ற வழிபாடுகள், ஏன்னா அது அவங்களுக்கு என்ன செய்யுது தெரியுமா, ஈர்க்கப்படுது. ஆனா அவங்க பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பீட்டர், ஜான், பால், ஆண்ட்ரூ, இயேசுவின் 12 சீஷர்களுக்கு பேரையும் சிலர் வந்து பேர்லயே ஜீசஸ் கூட வச்சிருக்காங்க. அது வந்து கர்த்தர் மட்டும் தெய்வம்னு சொன்ன இடத்துல கர்த்தரும் தெய்வம் பாகாலும் தெய்வம். இது அப்படியே அடுத்த தலைமுறை எங்க கொண்டு வந்துரும் தெரியுமா, பாகால் தான் தெய்வம். ஆமென். இத மேற்கொண்டு எழும்புகிற ஏலியாக்களை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி. நான்காவதாக ஆமென், வல்லமையோடு எழுந்தான். வல்லமையோடு எழுந்தான் அப்படின்னா இந்த சூரியன் ஒரு பெரிய ஆமென் அப்படி பிரகாசிக்கும் போது, சூரியனுடைய தாக்கம் பிரகாசிக்கும் போது தேசத்துல அப்படி ஒரு வறட்சி. ஏலியா எழும்பும் போது மழையே கிடையாது, என் வாக்கின்படியே ஏண்டி. அப்ப சூரியன் மனசு வைக்கணும், அடுத்து மழை வரணும். ஆனா ஒண்ணு தெரியுமா, ஒரு நல்ல தாக்கம், சூரிய தாக்கம், அப்படி சூடு நார்மல் ஹீட்டை விட ஜாஸ்தியான ஒரு ஹீட் வருதுனாலே அனுபவம் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இது எதற்கான சூடு தெரியுமா, மழைக்கான சூடு. ஒன்ன கர்த்தர் வைத்திருக்கிறது. உன் குடும்பத்துல சிலர் சொல்றாங்க, ஒன்னாலதான் இந்த குடும்பத்துல தரித்திரம், ஒன்னாலதான் இந்த குடும்பத்துல வறட்சின்னு நீ சொல்லு. இது மழைக்கான சூடு, இது மழைக்கான சூடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஐயோ என்னைக்கு இவன் வந்தானோ அன்னையில இருந்து இந்த குடும்பத்துல பாரு தரித்திரம் தலைவிட்டு ஆடுகிறது. நீ அன்பு கூறுகிறவனா இருப்பேன்னா சொல்லு, இது மழைக்கான சூடு, இது மழைக்கான. ஹல்லேலூயா. இது மழை. நமக்கு அந்த சூடுன்னா என்னன்னு ஆனா நம்மளே சொல்லுவோம், இது வந்து மழைக்கான சூடு. ஹல்லேலூயா. அப்போ சில நேரத்தில் ஆண்டவர் இந்த மழையை பெய்ய பண்றதுக்காக அப்படி ஒரு தாக்கத்தை. ஆமென். எப்படிப்பட்ட வல்லமை. சில வெயிலுக்கு என்ன பேர் தெரியுமா, அக்கினி வெயில். என்ன வெயில்? அதுலயும் வந்து இந்த சென்னையிலிருந்து அடிக்கும் பாருங்க ஒரு வெயில். நமக்கு இது பிப்ரவரி மார்ச் நமக்கு சூடா இருக்கும், அப்படி ஏப்ரல் லாஸ்ட்ல வந்து நம்ம சூடு குறையும் போது அங்க தீ பிடிக்கும்.
அப்படியே ரோட்ல எல்லாம் ஒரு முட்டையை உடைச்சி ஊத்துனீங்கன்னா அப்படி ஆம்லேட்டா இருக்கும். ட்ரை பண்ணாதீங்க. அது அக்கினி வேணும். இந்த எலிய வந்து நின்னா என்ன வரும் தெரியுமா? அக்கினி வரும். அக்கினியில நிறைய கரிஞ்சிரும். இந்த எலியா வந்து நின்னா வரக்கூடிய அக்கினியில பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாருமே கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், வல்லமையோடு எழுந்தான். அக்கினி இறங்குச்சு, மழையும் வந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருமழை நிறைச்சல். அதுவும் அந்த சூரியன் வல்லமையோடுன்னா அதுல வேகம் இருக்கிறது. வேகம். ஆகாப் ரதத்தை பூட்டிட்டு ஓடும் போது எலியா மேல கர்த்தருடைய கை இருந்துச்சு. அவன் ரதத்துக்கு பின்னாடி ஓடினானா, ரதத்தோடு கூட ஓடினானா, ரதத்துக்கு முன்னாடி ஓடினானா? எத்தனை ரதங்கள் இருந்தாலும் கர்த்தர் ஒன்ன பின்னாடி அல்ல, கர்த்தர் ஒன்ன முன்னாடி தான் வச்சிருப்பார். இதான் வல்லமையோடு எழும்புவான், வல்லமையோடு. ஆமே. இன்னொரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். 5வது, மீண்டும் எழுந்தான். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன மீண்டும் எழுந்தான்? சூரியன் என்னதான் பிரகாசித்தாலும் சாயங்காலம் ஆனா நம்ம என்ன தெரியுமா, சூரியன் ஆக்சுவலா மறையாது. பூமி வந்து அப்படி மாறும். நம்ம இதோட ஒப்பிட்டு சில நேரத்தில் நல்லா அப்படி ஷைன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சூரிய செடியின் அனுபவம். அப்போ இருள் வந்து சிரிக்கும், நாங்கள் வந்துட்டோம் பாத்தியா அப்படின்னு. எவ்வளோ நேரம் தெரியுமா சிரிக்கும்? நாளை காலை வர. எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. நாளை காலை வரை. ஆமென். பிடிச்சிட்டியா? நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்க வைத்தார். நானாக காத்திருக்கவில்லை, ஆமென், அவரே காத்திருக்க வைத்தார். கைகளை உயர்த்தி சொன்னதை செய்வார், நிச்சயமாக சாத்தியமாகும். அழகா பாடுறீங்க, சூப்பர். சொன்னதை செய்வார், சாத்தியமாகும். மீண்டும் எழும்ப போகிறார். வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறும். எனக்கு ஒரு நல்ல மேய்ச்சலை நான் காண செய்வார். என் நேசர் என்னை உயர்த்திடுவார், நல்ல மேய்ச்சலை நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சூரியன் மறைஞ்சாலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமே, நமக்கு தெரியுமா தெரியாதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நட்சத்திரங்களையும் சூரியனையும் தேவன் படைத்தது கால குறிப்புகளுக்காக மட்டும். ஆனால் என்னையும் உங்களையும் படைத்தது காலமெல்லாம் அவரோடு வாழ்வதற்காக. கால குறிப்புகளுக்காக அடையாளமாய் படைக்கப்பட்ட சூரியனை குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இது இன்னைக்கு மறைஞ்சாலும் நாளைக்கு காலை எழும்பும் என்று. அப்படி என்றால் உள்ளங்கையில் நீ அவரால் வரையப்பட்டிருக்கிறாய், அவருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. தான் வாழ்கையா ஆகுலமில்லா நாளையந்து பீதியில்லா
ಕೈಲನ್ನೋರ್ತಾ ಹಾಯತ್ರ ಧನ್ಯಮೇಲೋ because he lives I can face tomorrow because he lives all fear is gone because I know yes I know he holds my future and life is worth the living. Hallelujah. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் ஆமென் அவன் மீண்டும் எழுந்தான். ஆண்டவர் நினைச்சிருந்தா சூரை செடிக்கு கீழேயே இருந்த எலியாவை என்ன பண்ணிருக்கலாம், தூக்கிட்டு போயிருக்கலாம். ஆனா சூரியனே உனக்கு இன்னொரு வேலை இருக்கு. ஏன்னா உன்னை வச்சு பிரகாசிக்கிற இன்னொரு ஐட்டம் இருக்கு. என்ன தெரியுமா? சந்திரன். தேவனில் அன்பு கூறுகிறவன் சூரியனை போல எழும்பி ஒரு சந்திரனை பிரகாசிக்க வச்சிட்டு தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி பிரகாசித்த சந்திரன் ஒரு ஆள் உண்டு. யாரு தெரியுமா? எலிசா. ஹல்லேலூயா. வல்லமையாய் உதிக்கிற சூரியனை போல அது நம்ம லைஃப் கம்ப்ளீட் ஆகணும்னா அது அவர் எழுதுற இடத்துல முடியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாதை முடிவாகும் தாளிலே என் வாழ்வு விடிவாகும். இந்த இடத்துல நீ முடியணும்னு நான் நினைச்சிருக்கும் போது நீ அதுக்கு முன்னாடி நீ ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுறாத. அப்போ சூரியன் உடைய பாதி வேலை தான் உன் லைஃப்ல நடந்திருக்கு, மீதி வேலை நடக்கல. நீ இன்னும் ஓடு. உனக்கு என்ன வேணும்? ஆகாரமா நான் தாரேன், பலனா நான் தாரேன், சத்துவமா நான் தாரேன். என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு? உன்னை இதுவரை கொண்டு வந்தது நான் என்கிற நிச்சயம் இருக்குதா? உன்னை இதுவரை நடத்தினது கர்த்தர் என்கிற நிச்சயம் இருக்குதா? இனி நடத்தாம விட்டுருவாரோ? ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சந்திரன் பிரகாசிக்கிறத நீ பார்க்கணும். இந்த எலியாவின் தாக்கம், எலியாவின் அழைப்பு எலிசாவின் அழைப்பை தூண்டியது. எலியாவின் விசுவாசம் எலிசாவின் விசுவாசத்தை வளர்த்தது. எலியாவின் ஊழியம் எலிசாவின் ஊழியத்திற்கு வழி திறந்தது. எலியாவின் ஆவி எலிசாவின் மீது இரட்டிப்பாய் வெளிப்பட்டது. எலியா மறைந்தாலும் எலியாவின் தாக்கம் மறையவில்லை. அது எலிசா மூலம் தொடர்ந்தது. எலிசா மூலம் மட்டுமல்ல, யோவான் ஸ்நானம் வரைக்கும் தொடர்ந்தது. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல வெயில் டைம்ல மாலையில சூரியன் மறைஞ்சாலும் நைட்டு 12 மணிக்கு எப்படிதான் இருக்கும் தெரியுமா? சூடாதான் இருக்கும். எனக்கு காலையில் உள்ள தாக்கம். எலியா மறைஞ்சாலும் தாக்கம் மறையல. எலியாவின் தேவன் எங்கே? அடுத்த தலைமுறையை தேட வச்சிட்டு தான். பாகால்னாலும் பரவாயில்ல என்ற தலைமுறைய இப்பொழுது எலியாவின் தேவன் எங்கே என்று தேட வைக்கிற தாக்கத்தை கர்த்தர் உன்னை கொண்டு நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல எழும்புவார்கள். நீங்க எழும்பும் வரைக்கும் தேசம் அப்படிதான் இருக்கும், குடும்பம் அப்படிதான் இருக்கும். எலியாவே, தெபோராளே, நீ எழும்பிப்பார்.
இருளின் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி. அடுத்த தலைமுறை எழும்பி கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து ஒரு 5 நிமிடம் நல்ல கைகளை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜெபித்து முடிக்க போகிறோம். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. நல்ல கையை தட்டி அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.